சண்டே என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே போட்டிருப்பேன். சண்டேனாவே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம், பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். பட் சமையலுக்கு ஹாலிடே கிடையாது, செஞ்சு தானே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணோம். நாம் ஒன்று நினைப்போம் லைஃப்பில், ஆனால் அது வேறு நடக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், அதை சந்தோஷமாகவே அக்செப்ட் பண்ணிக்குவோம், வேறு வழி இல்லாமலே அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழ்வோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய சமையலில் இருந்தது. பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, பிரியாணி செய்யலாம். மட்டன் சூப்பராக இருந்தது, நல்ல கொழுப்பாக, அதே மாதிரி நல்ல எலசாக இருந்தது. செய்யலான்னு நினச்சோம். பட் மார்னிங் ஒன்று செய்யணும், மத்தியானம் ஒன்று செய்யணும், கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது, கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனை இருந்ததால வேண்டாம், இட்லி தோசை போட்டு குருமா வச்சுட்டா மத்தியானம் புலவு பண்ணிடலாம் அதே பிரியாணி ரைஸில் அப்படின்னு உடனே சேஞ்ச் பண்ணி செஞ்சேன். அந்த சூப்பராக இருந்தது குருமா. இது வெஜ்ஜில் இருக்கவங்க உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்யுங்க, இல்லைன்னா மஷ்ரூம் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாடலில் பண்ணுங்கள். இதில் கரம் மசாலா பதிலாக நான் தேங்காயில் பட்டை, கிராம்பு, மிளகு போட்டு அரைச்சி போட்டிருப்பேன். நீங்கள் அதை பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இப்படி செய்வேன். போட்டு ஒன் பார்ட் மாதிரி தான் எல்லாம் பாருங்கள், வணக்கி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சோண்டு 2-3 ட்ராப் எலுமிச்சம்பழம் சாறு போட்டிருப்பேன். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் இட்லி தோசையோ சப்பாத்தியோ இல்லை ஒயிட் ரைஸோ இல்லை புலாவ் எதில் வேணால் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மத்தியானம் தாங்க சொதப்பிட்டேன். அந்த பிரியாணி ரைஸில் பிரியாணி பண்ணாதனாலேயோ என்னவோ கோவமானது இல்லை, நான் வந்து புலாவ் பண்ணேன். எல்லாம் மெத்தடெல்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனால் தண்ணி அதிகமாக இல்லை, அதிக நேரம் நான் தம்மு கிட்டனான்னு தெரியல, சாப்பாடு குழஞ்சிருச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம உதிரியாக இருந்து போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறு தானே. ஓகே, என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் காலேஜ் லெக்சரர் சொன்னது தான் நான் வந்து அரவிந்த் சாமியே நினச்சிருந்தா என்ன வடிவேல்னாலும் லைஃப் நல்லா இருக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி. டேஸ்ட்டு நல்லா இருந்ததா, சாப்பிட்டோம், அவ்வளோதான். அதே லைஃப்பில் சில நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்து தானே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தது சாப்பாடு, ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு வச்சுங்களேன், குழஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி என் வீட்டில் லஞ்சு. ஆனால் குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நான் தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன், இதில் வெள்ளரிக்காய் போட்டிருந்தேன். சில விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணோம். என் லைஃபோட சில ஸ்டோரிஸ் வந்து உங்களோட நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். இந்த பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து எடுத்து வடிகட்டிட்டு இந்த தண்ணியில் மட்டும் ரைஸ் போட்டு இந்த மாதிரி புலாவ் பண்ணலாம். அப்போ வந்து அந்த இதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒருத்தர் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கிறதெல்லாம் நடுவில் வருது, அப்படியே ஃபுல்லாக நம்ம ரைஸ் மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிடணுங்கிறவங்க அந்த மாதிரியும் செய்யலாம், 2 மாதிரியும் செய்யலாம். அதுக்காக தான் நான் அதை காமிச்சிருப்பேன். இதுதான் என் வீட்டு லஞ்ச் இன்றைக்கி.